தொடர்ச்சியாக குறிவைக்கப்படும், குறிப்பாக பாபர் மசூதி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்த மசூதிகள் ஞானவாப்பியாக இருக்கட்டும், இப்போ ஜும்மா மஸ்ஜித் மசூதி, ஒரு தர்காக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு மசூதிக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குன்னு புறப்பட்டீங்கன்னா எந்த காலத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணக்கமாக வாழ முடியும்? இந்துக்களும் முஸ்லிம்களும் அமைதி சார்ந்து இந்த தேசத்தில் அன்பு பூண்டு வாழ்வதற்கு நீங்கள் விடவே மாட்டீர்களா? இதை விட மிக மோசமான நடவடிக்கை வேறு எதுவுமே இருக்க முடியாது. நல்ல இந்துவாக இருக்கக்கூடிய எவனும், நான் சொல்றேன், நான் நல்ல இந்து, நான் ஒரு கட்டத்தை ஓங்கி சொல்லியிருக்கேன், நான் சனாதன், நான் திருமாவளவன்ல இருந்து பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் தெளிவா சொல்றேன். நீங்க சொல்ற இங்க இருந்து இங்க பிறந்தான், பாப்பா இங்க பிறந்தான், அவன் பிறந்தான், இவன் பிறந்தான் ஒன்று வரிசையா சொல்றீங்கல்ல, அது இடைச்செருகள். உங்களுக்கு சனாதனம் எது என்பதும் தெரியாது, மனு தர்மத்தை சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மம் எது என்பதும் தெரியாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் என்னுள் காண்பதும் அனைத்து மக்களிலும் என்னை காண்பதும் தான் சனாதனம். இதை விட ஒரு உயர்வான வாழ்வியல் தத்துவம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த சனாதனியாக நீ இருப்பதாக இருந்தால் தான் நீ உண்மையான இந்து. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. தொடர்ச்சியாக குறிவைக்கப்படும், குறிப்பாக பாபர் மசூதி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்த மசூதிகள் ஞானவாப்பியாக இருக்கட்டும், இப்போ ஜும்மா மஸ்ஜித் மசூதி சம்பல் பகுதியிலாக இருக்கட்டும், இங்கெல்லாம் அடுத்தடுத்த மசூதிகள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே 1991 நரசிம்மராவ் ஆட்சியில் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகிற அந்த சூழலில் ஒரு சட்டமே இயற்றப்பட்டிருக்கு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அந்த நேரத்தில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அந்தந்த வழிபாட்டு தலங்களின் மீது யாரும் கை வைக்கக்கூடாது. இது சட்டம். அதனால் நீங்கள் இப்படியே புறப்பட்டீங்கன்னா ஒரு கோயிலும் ஒரு தர்காக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு மசூதிக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குன்னு புறப்பட்டீங்கன்னா எந்த காலத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணக்கமாக வாழ முடியும்? அப்போ இந்துக்களும் முஸ்லிம்களும் அமைதி சார்ந்து இந்த தேசத்தில் அன்பு பூண்டு வாழ்வதற்கு நீங்கள் விடவே மாட்டீர்களா? நான் கேட்குறேன். இதை விட மிக மோசமான நடவடிக்கை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் இதை காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக மிக கடுமையாக நான் இந்த மனப்போக்கை கண்டிக்கிறேன். பாபர் மசூதியை நீங்கள் திரும்ப உச்சநீதிமன்றம் முழு பெஞ்சும் உட்கார்ந்து தீர்ப்பை கொடுத்தது, நீங்கள் ராமர் கோயில் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்களே. அதற்கு பிறகு பாபர் மசூதிக்கு எதிராக நீங்கள் அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் பெரிதாக இஸ்லாமிய பெருமக்கள் காட்டவில்லையே. நீங்கள் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டி அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு வழிபாடு நடத்தி விழாக்களை நடத்துகிற பொழுதும் அவர்கள் மௌனமாக பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். ஒரு சிறிய அசம்பாவிதம் கூட அந்த நேரத்தில் நடக்கவில்லையே அயோத்தியில். அப்படி என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது ராமர் கோயிலோடு முடியட்டும், ராமர் இங்கே தான் பிறந்தார் என்று சொல்கிறார்கள், நாம் ஏன் திரும்ப திரும்ப அவரிடம் போராடி கொண்டிருப்பது? இந்த ஒரு கோயிலோடு முடியட்டும், இதோடு இந்த கதை முடியட்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றாமல் அந்த நம்பிக்கையை நாசப்படுத்துவது என்று நீங்கள் தொடர்ந்து செயற்பட ஆரம்பித்து விட்டால் பிறகு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே எப்படி இணக்கம் வரும்? அதனால் நல்ல இந்துவாக இருக்கக்கூடிய எவனும், நான் சொல்றேன், நான் நல்ல இந்து, நான் ஒரு கட்டத்தை ஓங்கி சொல்லியிருக்கேன், நான் சனாதனி, நான் திருமாவளவன்ல இருந்து பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் தெளிவாக சொல்றேன். உங்களுக்கு சனாதனம் எது என்பதும் தெரியாது, உங்களுக்கு மனு தர்மத்தை சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மம் எது என்பதும் தெரியாது. நான் வேதங்களும் உபனிஷதங்களும் சொல்லக்கூடியவற்றை முழுமையாக படித்திருக்கேன். எந்த வேதத்திலும் எந்த உபனிஷதத்திலும் நீங்கள் பார்த்தால் ஜாதி கிடையாது, மதம் பற்றிய சிந்தனை கிடையாது. புரியுதுங்களா? இயற்கை வழிபாடு வேதங்களில் இருந்தது. அவன் வாயு, மழையா வந்தது வாயுன்னு வச்சுக்கினான், நெருப்பு இருந்தது அக்னின்னு வச்சுக்கினான், ஒரு வலிமை மிக்க தலைவன் இந்திரன் வச்சுக்கினான். விக்கிரக வழிபாடே வேத காலத்துல கிடையாது. அதற்கு பிறகு அவருடைய அறிவு வளர்ச்சியில் முதிர்ந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு கடவுள் தான் பிரம்மம், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, ஒரே ஒரு கடவுள், அவர் பல விதமாக பார்க்கப்படுகிறார். இதுதான் வேதம் சொல்றது. இந்த வேதத்திலும் உபநிஷத்திலையும் கிடையாது. நீங்கள் சொல்கிற இங்கேருந்து இங்கே பிறந்தான், பாப்பா இங்கே பிறந்தான், அவன் பிறந்தான், இவன் பிறந்தான்னு ஒன்று வரிசையாக சொல்கிறீங்கல்ல, அது புருஷ சூக்தம்ன்ற ஒன்றில்
இந்த ரிக்வேதத்தில் இருக்குது. அது இடைச்சர்கள். அதை தவிர அந்த வேதத்தில் வந்து நீங்கள் வேறு எந்த இடத்தில் நீங்கள் ஜாதிய மதத்தெலாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் என்னுள் காண்பதும் அனைத்து மக்களிலும் என்னை காண்பதும் தான் சனாதனம். இதை விட ஒரு உயர்வான வாழ்வியல் தத்துவம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த சனாதனியாக நீ இருப்பதாக இருந்தால் தான் நீ உண்மையான இந்து. எல்லா உயிர்களிலும் உன்னை காணணும், எல்லா உயிர்களையும் உன்னுள் காணணும். அங்க மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேற எந்த பேதமும் இல்லை. நீ ஒரு இடமாக தோண்டி தோண்டி பார்த்து இந்த இடத்துல இந்த கடைசி வரல பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சுக்கு அங்கே தான் கபாலீஸ்வரர் கோயில் இருந்ததுன்னு புறப்படுறான். இது எங்கே போய் முடியறது? 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்து முடிந்த ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் படையெடுப்பு நடந்தது, இஸ்லாமியர்கள் வந்தாங்க. இஸ்லாமியர்கள் விக்கிர வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு உருவ வழிபாடு கூடாது. இந்துக்கள் உருவ வழிபாட்டை வைத்திருந்தீர்கள். உருவ வழிபாட்டின் சின்னமாக இருந்த இந்து கோயில்களை எல்லாம் அவர்கள் இடித்தார்கள். அது மிகப்பெரிய தவறு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை நியாயப்படுத்தவே முடியாது. வெளியே இருந்து வந்த இஸ்லாமியர்கள் இங்கே புகுந்து இங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையில் அவர்கள் மூக்கை நீட்டி எல்லா கோயில்களையும் அவர்கள் அழிக்க முயன்றது மகத்தான தவறு. ஆனால் அது 500 ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்த ஒரு தவறு. அந்த ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில் எல்லா இடத்திலேயும் இங்கே வந்து கோயில் இருந்தது இங்கே என்று சொல்லி இந்த அதுவும் வந்து ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்கா என்பது உலக புகழ்பெற்ற தர்கா. அது அந்த திடீர்னு கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ அந்த தர்கா காட்டியில் தான் சிவன் மோட்சம் கொடுக்குற கோயில் இருந்ததுன்னு. இது எங்கே போகும்? இது சம்பலில் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறான். அப்போது அவர்களாண்ட வந்து எதிர்ப்பை தான் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் ஒன்றாக இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்றால் அப்படி தான் செய்வான். உங்களை அவன் எப்படி நம்புவான்? அவர்களுக்கு உற்ற தோழர்கள் நீங்கள், அவருடைய நலனில் அதிகமான நாட்டம் உள்ளவர்கள் நீங்கள். அவர்களுக்கு எள்மூக்கின் முனையளவும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்பவர்கள் நீங்கள். எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் நின்று அதை அவர்கள் உணர்ந்தால்தான் நீங்கள் அங்கே கட்சிகளை மீறி நீங்கள் நாடு நலம் பெறும். ஒரு சமயத்தை மையமாக வைத்துக்கொண்டு சமயவாதி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த சமயத்தை புனருத்தாரணம் செய்கிறேன், இந்த சமயம் செய்த தவறுகளை களைந்தெறிய முற்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மசூதிகள் இருக்கும், தர்காக்கள் இருக்கும். ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு இது ஒன்று தான் வேலையா? இந்தியா பூரா எங்கெங்க மசூதி இருக்கு, போடா அந்த மசூதிக்கு அடியில் ஏதாவது இருக்குதா தோண்டி பாரு. என்ன அர்த்தம் இது? அவன் பெருந்தன்மையோடு உங்களுக்கு பாபர் மசூதியில் இருந்த இடத்துல இந்துக்கள் கோயிலை கட்டுவதற்கு, ராமர் கோயிலை கட்டுவதற்கு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருக்கான். அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் தனியாக நீங்கள் பாபர் மசூதியை நீங்கள் எழுப்பிக் கொள்ளலாம் என்று அதுக்கு நிலத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள்? இனி நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால் இதோடு முடியட்டும் என்று அவர்கள் நினைக்கிற பொழுது நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை சீண்டுவது என்பது, அப்போது இங்கு வந்து சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்கள், பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள். மகாராஷ்டிராவில் அப்படி தான் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை வந்ததுன்னா அது ஹிந்து போலரைசேஷன் தான். அப்போ ஹிந்து போலரைசேஷன் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களையும் உணர்வை தூண்டி அதை வெறியாக்கி ஒரு அணியில் நிற்க வைத்து அதன் மூலமாக அதிகாரத்தை தொடர்ந்து நடத்துவது, இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்றால்தான் நாம் வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வெற்றி வாகை சூட முடியும் என்று நினைத்தால் டைரக்டா எடுத்துக்கலாம். பாஜக இந்துத்துவ அமைப்புகள் அவங்களெல்லாம் சொல்றதாகவே எடுத்துக்கலாம். எல்லாரை பத்தி நான் நான் என்ன யாருக்குமாவது மடிப்பு போய் நிற்கிறவனா? என்னை பொறுத்தவரை 55 ஆண்டு காலமும் இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இந்த வேலையில மாற்றமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை நான் ஆதரிச்சேன். அதற்கு காரணம் இந்தி கூட்டணியில 28 கட்சி கூட்டணி. அது அந்த கூட்டணியில் உள்ள ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு இணக்கமாக இருக்க முடியாது. பதவி என்கிற ஒன்றை தவிர இவர்களை இணைப்பதற்கு வேறு எதுவும் கிடையாது. மோடி என்ற ஒரு மனிதன் மீது உள்ள வெறுப்பை தவிர வேறு எந்த கொள்கையும் இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 1977 ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்லுவான், வரலாறு திரும்பும். இதே மாதிரி தான் இந்திரா காந்தி என்ற ஒரு பெண்மணிக்கு எதிராக மட்டுமே வெவ்வேறுபட்ட கொள்கைகளை வைத்துக் கொண்டிருந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றி 27 மாதத்தில் முடிந்து போனது. அந்த நிலை வரக்கூடாது. ஒரு நல்ல தொடர்ந்து நீங்கள் ஒரு நிம்மதியை தருகிற ஒரு நிர்வாகம் சிக்கல் இல்லாமல் நடந்தால்தான் பொருளாதார தேக்கம் இல்லாமல் நாடு முன்னேற்றத்தை நோக்கி நடக்க முடியும். இப்போ 6 விழுக்காடு அளவுக்கு உங்களுக்கு
இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கு. இது இப்படியே போனால் இது 9 விழுக்காடு கூட போகலாம். நாளைக்கு சீனாவை மீறுகிற அளவுக்கு நம் பொருளாதார வளர்ச்சி வரலாம். இவற்றையெல்லாம் மையமாக வைத்து ஒரு நிலையான அரசு இருக்க வேண்டும். மேலே இப்போ நிலையான ஆட்சியைத்தான், நேருவின் மகளே வா, நிலையான அரசைத்தான் ஏன் கலைஞர் கேட்டார்? நீங்கள் 27 மாதத்துக்குள்ளே போய் விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பி 5 ஆண்டுகள் கொடுத்தாங்க. 5 ஆண்டுகள் நீங்கள் இல்லை. அதனால் நிலையான ஆட்சியை இந்திரா காந்தியால் தான் தர முடியும். இந்திரா காந்தி வரட்டும்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அது அன்னைக்கு சரின்னா இந்த நிலையான ஆட்சியை இந்த மோடியால் தான் தர முடியும். அதனால் மோடியே இருக்கட்டும் நான் சொன்னதும் சரி. அவ்வளவுதானே தவிர எனக்கு ஒன்றும் மோடி மீது தனிப்பட்ட காதல் கிடையாது. நான் பாஜகவினுடைய உறுப்பினர் கிடையாது. பாஜகவுடைய அத்தனை கொள்கைகளுக்கும் நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்காக நான் அவர்களுக்கு இசைவாக கச்சேரி பாடுகிற கலைஞனும் இல்லை. என்னை பொறுத்தவரை தவறுன்னா தவறு தான். அதில் முக்கியமானது, நீ 1000 நிர்வாகத்தின் நன்மையை செய், நீ ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை கொடு, இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு கொண்டு செலுத்து. இதுதான் என் கருத்து. இப்போ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சொன்ன உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி கோபி. எப்பொழுதுமே ஒரு சாதாரணமாக போகிற போக்கில் பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்க மாட்டேன். பிரச்சனைகளின் அடியாழம் வரை சென்று பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறார் போலத்தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறனை நான் பாராட்டுறேன். மேலும் மேலும் நீங்கள் ஊடகத்துறையில் வளர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நன்றி.